ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேட் ஃபார்மில் சில அப்டேட்டுகளை பார்க்கலாம். எல்லாரும் முழுமையாக பாருங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்மில் சில அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். சூப்பராக வந்து எல்லாமே பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இந்த ஃபார்ம் அப்டேட்டில் வந்து நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஆஃப்ரிக்கன் வந்து ப்ரீடிங் பேர் சில பேர்ஸ் வந்து கொடுத்தோம். அதே போல் சிக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணோம். எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம். அதே போல் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காக்டெயில் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. 20 கேஜஸ் வந்து இங்கே இருக்குது. சைனா கேஜ் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு வந்து புதுசாக வந்திருக்காங்க. இந்த பேர் வந்து புதுசாக இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதே போல் இங்கே பாருங்க, இதுவும் இன்னைக்கு வந்த பேரு. இதுக்கு கீழே உள்ளதும் இன்னைக்கு வந்த பேர் தான். அதுக்கு கீழே உள்ளது இன்னைக்கு வந்த பேர் தான். ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னாலும் தெரியும், இவங்க எல்லாருமே வந்து புதுசா வந்தவங்க தான். ஸோ பாருங்க, இதுலயும் 2 வந்து பாக்ஸ்குள்ள இருக்காங்க. அடுத்து இவங்கள பாருங்க. இவங்களாம் வந்து கிரீம் கிஸ்டடுன்னு சொல்லுவாங்க. ஹை வெரைட்டி பேர்டு அதெல்லாம். ஸோ நம்ம ஃபார்ம்ல வந்து எல்லா வகையான மியூட்டேஷனுமே வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எல்லா மியூட்டேஷனுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன தெரியும், நம்ம வந்து கண்ணூர், ஸ்மால் கண்ணூர், இது 3லயும் இருக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இந்த காக்டெயில் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் ஹேண்ட் ஃபீட் பண்ணி நான் வளர்த்த சிக்கு. ஸோ சூப்பராக வந்து ஃப்ரீ ஃப்ளைட்டே பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க அவங்க. ஆஃப்ரிக்கனில் வந்து ஒரு 4 பேர் மட்டும் நான் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலானது. ஸோ இதை நீங்கள் இது வரைக்கும் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால இவங்கள மட்டும் வந்து வச்சுருக்கேன். இது வந்து மேலு இங்கே இருக்கிறது. அந்த மாஸ்க் வந்து ஃபீமேலு. அதில் 2 வந்து பாக்ஸில் இருக்குது. இதுலேயும் வந்து 2 பேர் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 4 பேர் மட்டும் ஆஃப்ரிக்கன் நான் வச்சுருக்கேன். மற்றெல்லாம் வந்து கொடுத்துட்டேன். கண்ணூரில் 3 இருக்குது. இந்த கேஜ் எதுக்குடா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃப்ளைட்டு, ரெஸ்ட் விடுற பேர்லாம் இதில் தான் வந்து விடுவோம். ஓகேவா? அதுக்காக தான் வந்து இந்த கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். காலனியில் நம்ம பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த காலனியை வந்து பிரிச்சுட்டு, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த கூண்டில் வந்து செஞ்சாச்சு. அது பாருங்க, நிறைய பேர் வந்து சேல்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சேல்ஸ்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மக்கிட்ட ஹாட்ச் ஆக போகிற சிக்கு மட்டும் தான் சேல்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹேண்ட் ஃபீடில் வந்து நிறைய சிக்கு வந்து இறந்து போகுதுன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் சொன்னீங்க அதையும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா A19 அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்க. ஆனால் எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட் லைஃபை எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நான் 1/4 கிலோ வந்து 280 ரூபாய்க்கு வாங்கினேன். இதே 1/4 கிலோ வந்து இது எனக்கு 950 ரூபா எம்ஆர்பி போட்டு 850 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஓகேவா? ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு தான் தோணுது. எவ்வளோதான் நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் வெறும் பால் மாதிரி லிக்விட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ இது பெரிய லெவலில் மக்கோ அந்த மாதிரி வந்து பெரிய வெரைட்டிக்கு வந்து நீங்கள் போடலாம். ஆனால் நம்ம காக்டெயிலு, பஜ்ஜீஸு, ஆஃப்ரிக்கனு இந்த மாதிரி இதுக்கு வந்து இதுவே போதுமானது. இதுதான் வந்து சக்ஸஸும் பண்ண முடியும். எனக்கு இது வரைக்கும் ஹேண்ட் ஃபீட் பண்ணி எந்த இழப்பும் வந்தது கிடையாது இதில். ஓகேவா? ஏன் வந்ததில்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மால் கண்ணூர். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஒரு பல்பு போட்டிருக்கேன். 40 வாட்ஸ் பல்பு போட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ் வந்து நம்ம பேரண்ட்டுக்கிட்டேருந்து பிரித்து இப்படி வச்சுருவோம். ஸோ இங்கே பாருங்க, நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது வந்து பக்காவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த பல்ப் மூலிமா ஹீட்டு, தாய் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா ஹீட்டுமே இது கிடைக்கும். திரும்ப வந்து மேட்டாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து 3 சிக்கு பொரிச்சிருந்தது பேரண்ட்டு. இதில் வந்து பாக்ஸில் பாருங்கள், 2 சிக்கு தான் இப்போ உயிரோட இருக்குது. நான் இதை தான் வந்து சொல்லியிருந்தேன், ஹேண்ட் ஃபீடு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹேண்ட் ஃபீடு பண்ணிட்டு திரும்ப வந்து பேரண்ட்டு கூட விட்றேன். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு. அடுத்து இதில் வந்து முட்டை இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து 5 முட்டை இருக்குது. இந்த இதுலேயும் எக் இருக்குது. இங்கே கீழே லுட்டினோ பேர்லேயும் எக் இருக்குது. இதுலேயுமே எக் இருக்குது. ஓகேவா? வெளியே இல்லாத பேர் எல்லாத்துக்குமே உள்ளே வந்து பாக்ஸில் எக்கோட இருக்குது. ஓகே. ஸோ இவங்களாம் அடுத்த ஹேட்சிங்க்கு வந்துடுவாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து ஹேட்ச் ஆயிரும்னு என்னுடைய நம்பிக்கை. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மேட்ருக்கு போகலாமா? நிறைய நண்பர்கள் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு டவுட் வந்து இருக்கும். இந்த பேட்ஸில் வந்து நம்ம லாபம் பார்க்க முடியுமா? இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாமா? இதில் எப்படி பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரும்? அப்படிங்கிறத எல்லாருமே கேட்பீங்க. அதுக்கான ஒரே பதில் கண்டிப்பாக இருக்குது.
அதை நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுல தான் வந்து அதனுடைய லாபமும் நஷ்டமும் இருக்கும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, சும்மா நம்ம பேர்டு வாங்கிட்டோம், ஒரு கேஜ் வாங்கிட்டோம், நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம், உள்ள போட்டுட்டோம், முட்டை போட்டுரும், குஞ்சு பொரிச்சிரும்னா கண்டிப்பா நடக்காது. எந்த ஒரு ப்ரீடிங் பேர் நீங்க வாங்கினாலுமே கன்ஃபார்மா நீங்க வந்து ஒரு 3 மந்த்லேருந்து 6 மந்த் வெயிட் பண்ணியே ஆகணும். உடனேலாம் ப்ரீடிங் ஆகவே ஆகாது. நீங்க 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் நீங்க சும்மாவே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பேர்டு வந்து நம்ம இடத்துக்கு நம்மளுடைய ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கே வந்து 2 மந்த் அது ஆயிரும் கண்டிப்பா. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப வந்து இந்த காக்டெயில் எல்லாமே பக்காவா ப்ரீடிங் பேர் ஒரு இடத்துல நான் வாங்குனேன். ஆனா, இங்க வந்து என்கிட்ட எவ்வளவு நாள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 3 மாசம், 4 மாசம் ஆயிருச்சு என்கிட்ட ஃபர்ஸ்ட் எக் வரதுக்கே. அந்த அளவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட். இவ்வளவுக்கும் நம்ம வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தனியா அங்க ஒரு ஷெட்டு. அந்த ஷெட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, போமாட்டாங்க. நான் மட்டும் தான் ஃபுட் வைக்கிறதுக்கு வருவேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. ஆனாலுமே இவ்வளோ டிலே ஆக தான் செய்யும். ஓகேவா? ஸோ பேர்டு வந்து மனுஷங்கள மாரி கிடையாது. அவங்களுக்கு அந்த இடம் புடிக்கணும். நம்மள புடிக்கணும். நம்ம தான் ஓனர்ன்னு அவங்களுக்கு தெரியணும். இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுடைய மேட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேட் ஆயிருச்சுன்னா 10 நாள்ல வந்து எக் வச்சிரும். எக் வச்சதுலேருந்து 18லேருந்து 22 நாள் டைம் எடுத்துக்குவாங்க குஞ்சு பொரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க கேர் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பேர்டு வாங்கிட்டு வந்தவொடனே பண்ண வேண்டியது அல்புமர் குடுத்து நீங்க வந்து டிவார்மிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து குரோவிப்ளெக்ஸ் குடுக்கணும். நல்லா இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. குரோவிப்ளெக்ஸு. அப்புறமா லிவர் டானிக். இத வந்து புரோட்டான்னு சொல்லுவாங்க. லிவர் டானிக் இது வந்து குடுக்கணும். இதுவுமே லிவர் டானிக் தான். ஹிமாலயாலேருந்து வரும். லீவ் 52 அப்படிங்கிறது. இதுவுமே வந்து நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும். அது போக வந்து வந்த முதல் நாள் நீங்க பண்ண வேண்டியது இந்த டெட்ராசைக்ளின் டேப்லெட் கம்பல்சரி குடுத்தே ஆகணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க மெடிக்கல் ஷாப்ல கேட்டாலே கிடைக்கும். இத குடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மாரி வந்து மிக்ஸ்டு சீடு வாங்கிக்கங்க. மிக்ஸ்டு சீடு வாங்கிட்டு, இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சன்ஃப்ளவரு, சஃபோலா, அப்புறம் வந்து தெனை இருக்கும், குதிரைவாலி இருக்கும். இந்த மாரி சில விதைகள் இருக்கும். இத வந்து நீங்க போட்டா போதும். முக்கியமான விஷயம், காக்டெயிலுக்கு இந்த மாரி வெறும் சன்ஃப்ளவர் சீடு மட்டும் குடுக்கவே கூடாது. கொழுப்பு அடைச்சுக்கும். அதனால அத என்ன பண்ணணும்னா, தெனை கூட மிக்ஸ் பண்ணி குடுக்கணும். நெல்லெல்லாம் இதுல இருக்கும் பாருங்க. நெல்லு முட்டைக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? ஹேண்ட் ஃபீட் பண்றதுக்கு இந்த சிரஞ்சி ரொம்ப முக்கியமானது. இது நீங்க Amazonலயோ இல்ல ஏதாவது ஆன்லைன் ஷாப்லயோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த மாரி வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து பாருங்க. இப்படி இருக்கணும். பெண்டா இருக்கும். இந்த மாரி சிரஞ்சி தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்து நல்லாருக்கும். சிக்கு வந்து இறப்பு இல்லாம இருக்கிறதுக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த டப்பால வந்து பாருங்க, நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு. கோதுமை இருக்கும். அதே மாரி கருப்பு கொண்டைக்கடலை இருக்கும். பச்சை பயிறு இருக்கும். இது 3 வந்து நான் டெய்லி தண்ணீல ஊற வச்சு முதல் நாள் நைட்டு ஊற வச்சு, அடுத்த நாள் வந்து காலையில குடுப்பேன். ஸோ இந்த மாரி நீங்க வந்து குடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ ப்ராஃபிட் எப்படி நண்பா பார்க்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட்டுக்கு நீங்க இப்போ ஒரே ஒரு காக்டெயில் ப்ரீடிங் பேர் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 3000லேருந்து ரூ. 5 வரைக்கும் வந்து இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் அவ்வளோதான் இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹை மியூட்டேஷன்லாம் போனீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அதுக்கேத்த மாரி மாறும். ஸோ 3 டூ 5000 அப்படிங்கிறத வச்சுக்கங்க. அந்த மாரி ஒரு பேர் நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க ப்ரீடிங் பாக்ஸ் வாங்கணும், கேஜ் வாங்கணும், எல்லாம் செட்டிங் போட்டு, நீங்க எல்லாம் வெயிட் பண்ணதுக்கப்புறம், நான் சொன்ன மெடிசன்லாம் குடுத்ததுக்கப்புறம், முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சு தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேவா? எத்தன நாளைக்கு அப்டின்னா, நீங்க அத உயிர் இழப்பு இல்லாம கொண்டு வந்து வளர்க்கணும். பேட்ச்ல 2ஓ, 3ஓ வந்து சிக்கு வரும். அதுக்கு அடுத்து வர எல்லாமே உங்களுக்கு லாபமா அமையும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து கீரை வந்து குடுக்க மறந்துறாதீங்க. கீரை கண்டிப்பா வந்து குடுக்கணும். அதே மாரி பீட்ரூட், கேரட்லாம் வந்து குடுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி குடுக்கணுங்கிறது வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. பிகினருக்கு என்னைய கேட்டீங்கன்னா, பெஸ்ட் அட்வைஸ் வந்து காக்டெயில் தான் வந்து ஈஸியா வந்து எல்லார் கூடயும் அடாப்ட் ஆகக்கூடியது. நான் ஏன் ஆஃப்ரிக்கனு, மத்த கண்ணூர் இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்டின்னா, காக்டெயில் தான் உங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகும். காக்டெயில் மாரி ஒரு ஃப்ரெண்ட்லியான பேர்டு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸி டூ மெயின்டனன்ஸு. அதே மாரி இது நான் வந்து ஒரு சிக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணியிருக்கேன். அந்த சிக்க வந்து நான் காட்டுறேன் பாருங்க வீடியோ. எவ்வளோ அழகா என் கூட பழகுது அப்டின்ட்டு. நம்ம கையில தூக்கி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கடிக்காது அவ்வளோ சீக்கிரம். உங்க கூட நல்லா நட்பா வந்து பழகும். காக்டெயில்ல மேல், ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. மேல் வந்து விசில் அடிக்கும். ஃபீமேல் வந்து சும்மா இருக்கும். எந்த ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்காது. வந்து பிளெயினா இருந்துச்சு, எந்த ஒரு டாட்டுமே இல்லாம இருந்துச்சுன்னா, அது வந்து மேலு.
ஓகேவா? அதே மாரி அந்த ஒரு சின்ன புள்ளி புள்ளியா உங்களுக்கு வரி வரியா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓகேவா? ஃபீமேலுக்கு வந்து வால்ல இந்த மாரி இருக்கும். அதே மாரி விசில் அடிக்கிறது ஆணு தான் விசில் அடிக்கும். பெண் விசில் அடிக்காது. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வச்சு நீங்க வந்து டிஎன்ஏ போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப நீங்க ஆஃப்ரிக்கன்லாம் எவ்வளோ பெரிய பிரீடரா இருந்தாலும், தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலுமே டிஎன்ஏ போடாம யாராலுமே வந்து பேர் வந்து சொல்லவே முடியாது. என்னதான் நீங்க வந்து பெல்விக் போன வந்து முள்ளு புடிச்சு பார்த்தாலும், என்ன புடிச்சு பார்த்தாலுமே, கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் டிஎன்ஏ போட்டா மட்டும் தான் 100% வந்து இது மேல், இது ஃபீமேல்ன்னு சொல்ல முடியும். ஆனா காக்டெயிலுக்கு வந்து அப்படி கிடையாது. நம்மளே ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்தோம் நம்ம இடத்துல அப்படின்னா, ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது மேலா, ஃபீமேலா அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனா, நான் காக்டெயில் என்கிட்ட இருக்கிற எந்த பேருக்குமே டிஎன்ஏ கிடையாது. நல்லா பாருங்க. எந்த பேருக்குமே நான் டிஎன்ஏவே போட்டது கிடையாது. கரெக்ட்டா நானே போய் செக் பண்ணி பார்த்து மேலா, ஃபீமேலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் ப்ரீடிங் போட்டு சூப்பரா எடுத்துருவேன். ஹேட்சிங் பண்ணி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட சப்போர்ட்லயே இருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க Instagramலயும் ஃபாலோ பண்ணுங்க. YouTubeலயும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 2லயுமே நம்மளுக்கு வந்து இதே தான் ட்ரிபிள் ஏ பேட் பாஸ்ன்னு சொல்லிட்டு வரும். உங்களுக்கு பறவை வளர்ப்புல எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வைப்போம் இந்த சேனல் மூலியமா. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். எல்லாத்துக்குமே பதில் அளிப்போம். அதனால நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. Instagramல ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. யாரும் எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. இனிமே நம்மகிட்ட இறங்கக்கூடிய சிக்கு எல்லாமே வந்து அப்டேட் ஒண்ணு ஒண்ணா குடுப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு சிக்கு தேவைப்படுதுனாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். நெறைய நண்பர்கள் வந்து இன்னமும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எதுவும் சேல் போஸ்ட் கிடையாது நண்பா. எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. எல்லாமே வந்து சேல் ஆயிருச்சு. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏதாவது சேல் போஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வந்து குடுக்குறேன். ஓகேவா?